நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலையிலிருந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வந்துருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். எந்த மாதிரி அப்படின்னா பாத்தீங்கன்னா கழுத்து வலிக்கு சிம்பிளான ஒரு மெத்தேடு, சரிங்களா? அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்துக்கங்க, சரிங்களா? இந்த மாதிரி துண்டு எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா விரிச்சு வச்சுக்கணும். மடிப்பு நல்லா கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி போட்டு இந்த துண்டை இப்படி வச்சிருங்க. இந்த இடத்துல இப்படி வச்சிருங்க. இந்த இடத்த அந்த வாயோட சேர்த்து பிடிச்சிக்குங்க. இந்த துண்டை எடுத்து இப்படி கையில வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி பிடிச்சி இந்த இது இப்படி இழுத்தோம்னாலே போதும். அது ரொம்ப இழுக்கக்கூடாது, மெதுவா நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம துண்டை மடிச்சு வச்சிருக்கிறோம். மடிச்ச துண்டை இப்படி போடுறோம். போட்டதை ஒரு சைடு இப்படி போடுறோம், இன்னொரு சைடு இந்த வாயோட சேர்த்து, அதாவது தாவாக்கட்டை சொல்றோம் பார்த்தீங்களா? இவங்க சின்ன பையனு காட்டி உங்களுக்கு தெரியுது, பெரியவங்களுக்கா இருந்தா இன்னும் நல்லா தெரியும். இந்த தாவாக்கட்டையோட சேர்த்து இப்படி பிடிச்சிக்கலாம். அப்புறம் பின்னாடி ஒரு துண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கோணவை நம்ம லைட்டா இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்மளோட இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டா ரொம்ப கழுத்து வலியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டா மெதுவா இந்த அளவுக்கு ஷேக் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு நார்மலா இருக்குது, எனக்கு லைட்டா பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிட்டு லைட்டா ஒரு இழு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு மெதுவா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிட்டு ஒரு 3 டைம் 4 டைம் இந்த மாதிரி மெதுவா ஷேக் பண்ணுங்க. ஷேக் பண்ணிட்டு அப்படி ஒரு இழு எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த பிடிப்பு விட்டுரும். ரெண்டாவது அதே மாதிரி இந்த சைடு தூக்கி இப்படி போட்டுருங்க. இந்த சைடு இருக்கிறத இந்த வாய்க்கட்டை இப்படி வச்சுக்கோங்க. வாய்க்கட்டை வச்சு இந்த குணவை இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சைடு தலை திருப்பணும், சரிங்களா? இந்த பக்கம் சைடு லைட்டா இதே ஷேக் பண்ணி தலை திருப்பிட்டு லைட்டா ஒரு இழு. இந்த மாதிரி இழுத்தோம்னா கழுத்துல இருக்கிற அந்த பிடிப்பு சரியாயிரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துல ரொம்ப அதாவது வயசானவங்க, பாரம்பரியத்துல ரொம்ப ரொம்ப வயசானவங்க அவங்ககிட்ட போனா இந்த மாதிரி அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி துண்டை கழுத்துல போட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கழுத்துல சுத்தி நல்லா சுத்தி லைட்டா ஷேக் பண்ணி இழுப்பாங்க. அது மெதுவா லைட்டா இருக்கிற வலிக்கு கேட்கும். உண்மையுமே நல்லா சொடக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா, ரொம்ப இழுக்கக்கூடாது. கழுத்து ரொம்ப திரும்பிடும், கழுத்து எலும்பு ரொம்ப பாதிச்சிடும். உங்களுக்கே தெரியும் இந்த அளவு இழுத்தா போதும் அப்படின்ட்டு. அளவுதான் ஃபர்ஸ்ட் அளவளவா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இழுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வேகமா இழுங்க, சரிங்களா? வேகமா இழுவு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறபடி நீங்க வேகமா இழுக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டா இழுத்து லைட்டா சொடக்கு, அவ்வளவுதான், சரிங்களா? ரொம்ப கவனமா பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா இது கழுத்து சம்பந்தமானது. இது சிம்பிளா சொல்லிட்டேன் இப்போ. ஆனா பண்ற போது நாங்க அனுபவ ரீதியா பண்ணிட்டு இருக்காட்டி டக்குன்னு எங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டோம். நீங்க பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மெதுவா துண்டெல்லாம் போட்டு லைட்டா இந்த மாதிரி இந்த துண்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் வேகமா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பண்றோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி துண்டை இழுக்கிறோம். இந்த இடத்துல இழுத்துட்டு இருப்போம். இது போட்டு இப்படி லைட்டா இழுத்து இப்படி லைட்டா கொஞ்சம் ஷேக் பண்ண போதும். ரொம்ப நெட்ட வருது நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்கக்கூடாது. நார்மலா எடுத்து விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 சைடு கழுத்தை இப்படி நல்லா நெய் விட்டு இந்த பக்கம் பின்னால பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பக்கம் ஒரு நரம்பு வரும். இந்த 2 பக்கம் நரம்பு வரும். அந்த நரம்பு இப்ப நாங்க இந்த விரல தான் நரம்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விரல் தான் நரம்பு அப்படின்னா இந்த விரல இந்த நரம்பு இப்படி பிடிச்சு விடணும். நான் செய்யறது உங்களுக்கு தெரியுதா? இப்ப பாருங்க, இந்த நரம்பு இப்படி நம்ம பிடிச்சு விடணும். அதே மாதிரி இந்த இடத்துல லைட்டா பிடிச்சு விட்டாலே இந்த கழுத்துல இருக்கிற சம்பந்தம் வலிகள் எல்லாமே காணாம போகும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நரம்பு வரும். இந்த 2 பக்கம் சேர்த்து லைட்டா பிடிச்சு விடணும். இது நம்ம நரம்பு இருக்குதுன்னு நான் இல்லாத சின்ன பையனுங்காட்டி நம்ம விரல வச்சு காமிச்சுக்கிறேன். நீங்க ஸ்ட்ரைட்டா அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு நரம்பு வரும். இந்த நரம்பு லைட்டா பிரஸ் பண்ணி வரும். அதுக்கப்புறம் மேல கீழே, சரிங்களா? அப்புறம் இந்த சைடுல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேங்கெண்ணையோ இல்ல வேப்பெண்ணையோ இல்லாட்டி உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குதோ, சமையல் எண்ணெய் தவிர மற்ற எண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், புருஷெண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் இல்லை அப்படின்னா கூட நீங்க கடையில் போய் ஒரு 50 மில்லி வேப்பெண்ணெய் வாங்கிட்டு லைட்டா ஒரு பாத்திரத்துல சூடு பண்ணி இந்த இடத்துல ஃபுல்லா போட்டு விடுங்க. கழுத்து வலி கம்பல்சரி போகும், சரிங்களா? இங்க அப்படின்னம்னா இதை விட நாங்க நல்லா மருவமெல்லாம் போட்டு ஹெட் மசாஜ் எல்லாம் பண்ணி, ஹெட் மசாஜ்ங்கிறேன் இந்த தலை சார்ந்த வர்மங்களை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு கழுத்து சார்ந்த வர்மங்களை ஆக்டிவேட் பண்ணுவோம். இங்க கீழே முதுகு தண்டுவடத்துல இந்த கழுத்துக்கு சம்பந்தமான நரம்புகள்லாம் போகும். இதையெல்லாம் நாங்க தட்டி விட்டு சரி பண்ணுவோம். நீங்க அப்போதைக்கு உடனடி ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா ஜென்ரலா பண்ணணும். சீக்கிரம் எனக்கு இப்ப வலிக்குது, உடனுக்குடனே நான் நிவாரணம் ஆகணும் அப்படின்னா
இந்த மாதிரி மெத்தட் பண்ணுங்க. ஆனா வந்து அதுல வந்து ஒரு 50% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? கம்பல்சரி உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்காம போகாது. ஒரு 50% ரிசல்ட் கிடைக்கும். பாக்கி இந்த வலி கம்மியானதுக்கு அப்புறம் நீங்க எங்கிட்ட வாங்க, நாங்க பண்றோம். இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு வைத்தியசாலைக்கு போய் அந்த வலியை வந்து சுத்தமா இல்லாத அளவுக்கு நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. கழுத்து எலும்பு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் ரெக்கவர் ஆகாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா பண்ணுங்க. மெதுவா பண்ணி பழகு. ரொம்ப நல்லது. சந்தோஷம், மகிழ்ச்சி. கவனமா பயிற்சி பண்ணுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.